ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கோல்டு சேவிங் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தோன்னா நம்ம அக்ஷய திருதி வருது இல்லையா, அக்ஷய திருதிக்கு எல்லாராலையும் கண்டிப்பாக கோல்டு வாங்க முடியும். அதுக்கான சேவிங்ஸ் மெத்தட் தான் இது. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் நம்மளால் வாங்க முடியலை, ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிறேன் இந்த 2 மெத்தடை, அதாவது நான் 2 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 2 ஸ்டெப்ஸ்லையுமே ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக உங்களால் தங்கம் வாங்க முடியும். அதாவது என்னால் கொஞ்சம் கூட வாங்க முடியலையேன்னு யோசிக்கிறவங்க தாராளமாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியும். தங்கம் அக்ஷய திருதி எதுக்கு வாங்குறாங்கன்னா தங்கம் மென்மேலும் சேரும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் தங்கம் எல்லாரும் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்மளாலே வாங்க முடியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வருஷம் அக்ஷய திருதி பார்த்தீங்க அப்படின்னா May 10 அன்னைக்கு வருது. அக்ஷய திருதி May 10 அன்னைக்கு வருது. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி February 2 இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி February 2னால நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 98 டேஸ் இருக்குது, அதாவது May 10க்கு. ஆனால் நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 8 டேஸை விட்டுட்டு நான் 90 டேஸாக ஒரு சேவிங்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த 90 டேஸில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணி எவ்வளோ கிராம் நம்மளால் கோல்டு காயின் வாங்க முடியும், ஜுவல்லரி வாங்க முடியுன்றதை பார்க்கலாம். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சேவிங்ஸ் மெத்தடை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன மாதிரி கோல் அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம், எதுக்கான கோல் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்ஷய திருதிக்கு கோல்டு சேவிங்ஸ் பண்ண போகிறோம். நம்ம 90 டேஸ் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. நம்ம பார்த்தோன்னா முதலே பார்த்தோன்னா காயினாக வாங்க போகிறோமா ஜுவல்லரியாக வாங்க போகிறோமா அப்படின்றத முன்கூட்டியே யோசித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே சேவிங்ஸை பண்ணணும். இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம பார்த்தோன்னா டெய்லி நம்ம சேவ் பண்ண போகிறோம். 90 டேஸ்னால நம்ம கண்டிப்பாக டெய்லியுமே சேவ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம சேவிங்ஸை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளால் அதுக்குள்ளே அமௌண்ட்டுக்குள்ளே கோல்டு நம்மளால் வாங்க முடியும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கான வீடியோ தான். ஏன் அப்படின்னா அவங்க தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல, என்னால் இதுக்காக பணம் ஒதுக்க முடியல, அந்த மாதிரிலாம் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சிறு துளிதான் பெருவலும். அதாவது பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்ம ஒரு 100 மில்லிகிராமோ இல்லை 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கினா கூட அது பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுவே அடுத்த வருஷம் நம்மளால் 1 கிராமுக்கோ இல்லை 2 கிராமுக்கோ கூட அடுத்த வருஷம் வாங்க முடியும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு 100 மில்லிகிராமாகவே இருந்தாலும் சரி, அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு நகை புதிய நகை நம்ம கை காசு போட்டு வாங்குறப்போ, அதுவும் நம்ம சேவிங்ஸில் வாங்குறப்போ எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஸோ சிறு துளி தான் பெருவெள்ளம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 100 மில்லிகிராம்லேருந்து 1/2 கிராம் கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். 100 மில்லிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் விற்கிறாங்க, நம்ம ஜிஆர்டி ஜுவல்லரிலேயே விற்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றின வீடியோ வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ 100 மில்லிகிராம் டு 1/2 கிராம் கோல்டு காயின் தான் நம்ம இந்த 3 மந்த்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 90 டேஸில் வாங்க போகிறோம். அக்ஷய திருதி அன்றைக்கி கண்டிப்பாக நீங்களும் வாங்குறீங்க. நான் வாங்குறதையும் உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன். இதில் நான் 2 விதமான ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 2 விதமான ஸ்டெப்ஸில் எந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு உங்களால் பண்ண முடியுதோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு கோல்டு சேவிங் பண்ணலாம். சரி, வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எல்லாம் எல்லாருமே வீட்டு வேலைக்கோ வீட்டில் வேலைக்கு போகிறது கிடையாது. ஒரு சில பேர் தான் வேலைக்கு போகிறாங்க. மித்த வேலை பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். டெய்லி முடிஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணலாம். சரிங்களா, டெய்லி ஒரு 8 ரூபாய் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம 8 ரூபாய் சேவ் பண்ணோம் அப்படின்னா 90 நாளில் நம்மளால் 720 ரூபா சேமிக்க முடியும். டெய்லி 8 ரூபாய் தான். ஃபஸ்ட்டு டேலேருந்து 30 டேஸ் வரைக்குமே டெய்லி 8 ரூபாய் நீங்கள் கடைக்கு போகிறப்போயோ இல்லை நீங்கள் வீட்டில் சில்லற காயின்ஸோ எங்கெங்கேயோ செதறி கிடக்கும், அந்த செதறி கிடக்கிற காயின்ஸுக்கும் நீங்கள் டெய்லி 8 ரூபா மாதிரி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 90 டேஸில் பார்த்தீங்கன்னா 720 ரூபா வந்துடும்.
ஸோ 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து நம்மளால் வாங்க முடியும் டெய்லி 8 ரூபாய் சேமிக்கிறனால. இது வந்து ஒரு முதல் ஸ்டெப்பு. அதாவது என்னால் கொஞ்சம் கூட சேமிக்க முடியல, நான் வேலைக்கு போகல, என் ஹஸ்பண்ட் கொடுக்குற சேலரியை வச்சு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்துட்டு இந்த 8 ரூபாய் மணி சேவிங்ஸ் எடுத்துக்கலாம். டெய்லி 8 ரூபாய் சேமிக்கிறால உங்களால் பார்த்தீங்கன்னா 90 டேஸில் பார்த்தீங்கன்னா 720 ரூபா சேமிக்க முடியும். அதனால் உங்களால் 100 மில்லிகிராம் அளவுக்கு ஒரு கோல்டு காயின் வாங்க முடியும். 100 மில்லிகிராமுக்குள்ள கோல்டு காயின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஜிஆர்டி வந்துட்டு 100 மில்லிகிராம்லேருந்து வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு கொடுக்குறாங்க. இல்லை உங்களால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேமிக்க முடியும்னு நினச்சேன் டெய்லி பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் நம்ம வந்துட்டு சேமிக்கலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் டெய்லி 20 ரூபா போடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி ஏதோ ஒரு செலவு பண்ணுவோம், அந்த செலவாக சேமிப்பே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம டெய்லியும் இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 20 ருபீஸ் கிடையாது, டெய்லியுமே நம்ம 20 ரூபாய் தான் சேமிக்க போகிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சேமிக்கிறோம் அப்படின்னா 90 நாளில் நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம் அப்படின்னா 1800 ரூபாய் சேமிச்சிருப்போம். 1800 ரூபாயில் 200 மில்லிகிராம் அளவுக்கு கோல்டு காயின் வாங்க முடியும். இல்லை 200 மில்லிகிராமோட கொஞ்சம் அதிகமாக கூட நம்மளால் வந்து கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். என்ன கேட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம்னு கோல்டு காயினை வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே உங்களால் வந்துட்டு ஒரு 4 கிராமோ 3 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வாங்க முடியும். அதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், கோல்டு காயினாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம விற்க போகிறப்ப நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து அது கிடையாது, வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்து கோல்டு காயினுக்கு வந்துட்டு போடுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட காசு வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போது டெய்லி 20 ரூபாய் எடுத்து வைக்கனாலும் நமக்கு எவ்வளோ வந்துருச்சு, 200 மில்லிகிராம் வந்து வாங்க முடியும். இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க, எனக்கு 200 மில்லிகிராம் எல்லாம் ஒரு 1/2 கிராம் இருக்கும்போது நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சேமிக்கலாம். டெய்லி ஒரு நாளைக்கு 30 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கிறதுனால 90 நாளில் நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம் அப்படின்னா 2700 ரூபாய் சேர்த்துருப்போம். 2700 ரூபாய் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் கோல்டோட காயின் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கனால நீங்கள் கொஞ்சம் ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். நீங்கள் 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி நீங்கள் வந்துட்டு 30 ரூபாய் சேமிக்கலாம். எல்லாராலையும் சேமிக்க முடியும், நாம தான் சேமிக்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் செலவாக சேமிப்பு. இப்போ நம்ம கடைக்கே போகிறோம், ஏதோ ஒரு செலவு வருது, மிச்ச காசு வருது, அந்த மிச்ச காசை கொண்டு போய் நம்ம அப்படி வைக்காமல் இல்லை இது சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸை நம்ம செலவு பண்ணிட்டோம்னு நினச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது சேவிங்ஸ்லேயே இருந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் நம்ம நினச்ச அளவுக்கு போக முடியலைனாலும் அதை விட கொஞ்சம் ஒரு படி கீழேயாவது நம்ம போவோம் இல்லைங்களா. ஸோ முதல் படி ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், அடுத்த படி எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்ம பயப்படாமல் எடுத்து வைக்கணும் முதல் ஸ்டெப்பை. அந்த முதல் ஸ்டெப்பே சேவிங்ஸாக தான் இருக்கணும். ஸ்டெப்ஸ் 2 பார்த்தீங்கன்னா வீக்லி சேவிங்ஸ். எல்லாராலையும் டெய்லி சேமிக்க முடியாது, ஏன்னா வீக்லி சேலரி பீப்புள்ஸ் கூட இருக்காங்க இல்லையா, வார சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி சேமிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் 150 ரூபாய் சேமிக்கலாம். நமக்கு மொத்தம் 13 வாரம் ஒரு நாள் இருக்குது 90 டேஸில். அப்போ பார்த்தோம் அப்படின்னா வீக்லி பார்த்தீங்கன்னா 150 சேவ் பண்ணலாம். அப்போ ஒரு வாரத்துக்கு 150 ரூபாய் மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 13 வாரத்துக்கு 1950 ரூபாய் நம்ம வந்து சேமிச்சிருப்போம். அதாவது வாரம் 150 ரூபாய் சேமிக்கிறதுனால 13 வாரத்தில் பாருங்கள் 1950 ரூபாய் நம்ம சேர்த்துருப்போம். இதனால பார்த்தீங்கன்னா 1/4 கிராம் வந்து கோல்டு காயின் வாங்க முடியும். நம்ம காயினாக வாங்கி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. என்னை கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். அக்ஷய திருதி அன்னைக்கு ஏதோ ஒரு தங்கம் இருக்குன்ற நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணாலும் தங்கம் வாங்கலாம். ஆனால் தங்கமே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இல்லை என்னால் அதிகபட்சம் சேமிக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா வீக்லி வந்து நம்ம 250 சேவ் பண்ணலாம். அப்போ ஒரு வாரத்துக்கு வந்துட்டு 250 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா 13 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 3250 ரூபாய் ஆச்சு. அதாவது பார்த்தோன்னா என்னால் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு நான் தங்கம் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு 250 ரூபாய் நம்ம எவ்வளோ வாங்க முடியும்னா 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து தாராளமாக வந்து வாங்க முடியும். எப்போவுமே பாருங்களேன், நம்ம வந்துட்டு தங்கம் இல்லையே அப்படின்னு வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துட்டு என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆகாது. நம்ம ஃபீல் பண்ணுறதை விட ஏன் என்னால் வாங்க முடியாது, கண்டிப்பாக என்னால் வாங்க முடியும். சிக்கனமாக செலவு செஞ்சு வாங்க, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேற. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்துட்டு 1/2 கிராம் கோல்டு காயின் எப்படி வாங்குறது, 3 மாதத்தில் 1 கிராம் கோல்டு காயின் எப்படி வாங்குறது, இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஒருவேளை நீங்கள் மந்த்லி சேலரி பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 3 months தான் இருக்குது அக்ஷய திருதிக்கு. ஸோ நீங்கள் மாதம் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 3 மாதத்தில் நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம், 3000 ரூபா சேர்த்துருப்போம். 3000 அப்படின்னா 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து நம்மளால் வாங்க முடியும். இது ஒருவேளை மாத சம்பளம் வாங்குறவங்க சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்படி சேமிக்கலாம். தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது நமக்கு பிற்காலத்தில் லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம். யாரையோ நம்பி சீட்டு போட்டு ஏமாந்து போகிறத விட நம்ம இந்த மாதிரி நம்ம கை காசை போட்டு சேவிங்ஸ் பண்ணி வாங்கி ஒரு கோல்டு காயினை சேவ் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப லாபகரமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கோல்டு காயினோ இல்லை கோல்டு ஜுவல்லரியோ வந்துட்டு வாங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நானும் வந்துட்டு வாங்குவேன். அதை கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் வாங்குனீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.